இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜித் குமார் சார் அவருடைய வீடுகள் வந்து ஒரு 12 வீடுகள் இருக்கு. அந்த 12 வீடுகளுமே வந்து அவங்க வீட்டுல வேலை செய்யறவங்களுக்காக கட்டி கொடுத்த வீடு. ஒவ்வொரு வீடுமே வந்துட்டு கிட்டத்தட்ட 1200 ஸ்கொயர் ஃபீட், அதாவது அரை கிரவுண்ட் நிலம் வந்து கொடுத்து அந்த வீட்டுல வந்துட்டு அஜித் குமார் அவர்களே வந்துட்டு இந்த வீடு இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி டிசைன் பண்ணி அவர் கொடுத்ததாகவும் சொல்றாங்க. அவங்க வீடு அவங்க பேர்ல இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பை வந்து அஜித் குமார் அவர்கள் வந்து செஞ்சிருக்கிறாரு. அஜித் குமார் அவர்கள் வந்து வீட்டுல வேலை செய்யறவங்க எல்லாருமே வந்துட்டு எப்படி இருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு சர்ப்ரைஸ் விசிட் கொடுத்திருக்காரு. அந்த விசிட் கொடுக்கும்போது அவர் வந்து நின்று இந்த இடங்களையும் இந்த இயற்கை எழில்களையும் ரசிச்ச ஒரு மாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இந்த ப்ளூ கலர் ஷீட் போட்ட இந்த வீட்டினுடைய மாடியில இருந்து தான் அவர் ரசிச்சிருக்கிறாரு. அஜித் குமார் அப்படின்னு சொன்னா நடிகர்னு தெரியும், ரேசர்னு தெரியும், நல்ல மனம் படைத்த ஒரு மனிதர் அப்படின்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இருக்கும்ன்றதை நான் நம்புறேன். ஆரோரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் சங்கர். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வண்டலூர் டு கேளம்பாக்கம் அந்த ரோட்ல இருக்கக்கூடிய கண்டிகை பகுதியில் தான் வந்திருக்கோம். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. என்ன இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஜித் அவென்யூ தான். ஸோ இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் நம்ம எல்லாராலையும் கொண்டாடப்பட்ட, எல்லாராலையும் ரசிக்கப்பட்ட, எல்லாராலையும் நேசிக்கப்பட்ட ஒரு நடிகர் அப்படின்னு சொன்னா ஏகே அஜித் குமார் சார். அவரை வந்து நம்மளால பேசாமலே இருக்க முடியாது. ஸோ அவருடைய இடம் இந்த இடத்துல இருக்கு, இந்த கண்டிகை பகுதியில் இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் ரீசெண்டாக ஒருத்தர் சொல்லி கேட்டோம். ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது எங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா அஜித் குமாரோடைய இடம் மட்டும் இங்கே இல்லை, அவருடைய வீடுகள் வந்து ஒரு 12 வீடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம். அந்த 12 வீடுகளுமே வந்து அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்காக கட்டி கொடுத்த வீடு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த வீட்டை பற்றி நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ அப்படியே வாங்க நம்ம அந்த வீட்டை போய் பார்த்துருவோம். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து கண்டினியூஸாக வந்து எல்லாமே அஜித் சார் வந்து அவங்களுடைய வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒர்க்கர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 12 பேருக்கு வந்து அவர் கட்டி கொடுத்த வீடு. இந்த ஏரியாவை நீங்கள் அப்படியே சுற்றி பார்த்தாலுமே தெரியும், ரொம்ப 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 ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு இடமா தான் இருக்கும். பக்கத்தில் சுற்றி மலைகள், ரொம்ப ரொம்ப அமைதியான ஒரு இடம், பெரிதளவில் போக்குவரத்து அப்படின்ற ஒரு நெரிசல் இல்லாத ஒரு இடமா தான் இந்த இடம் நமக்கு காட்சி அளிக்குது. இந்த வீட்டினுடைய டிசைன் எப்படி இருக்குது, அந்த வீட்டினுடைய பரப்பளவு எவ்வளோ அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அப்படியே உள்ளார போய் பார்த்து தெரிஞ்சுக்குவோம். அப்படியே வாங்க போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த வீடுகள் இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். ஸோ இந்த ரோடு தான் வந்து அந்த வீடுகள் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரோடு. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா வீடுமே வரிசையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரே மாதிரியே இருக்குது. ஒவ்வொரு வீடுமே வந்துட்டு கிட்டத்தட்ட 1200 ஸ்கொயர் ஃபீட், அதாவது அரை கிரவுண்ட் நிலம் வந்து கொடுத்து அந்த வீட்டில் வந்துட்டு அஜித் குமார் அவர்களே வந்துட்டு இந்த வீடு இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி டிசைன் பண்ணி அவர் கொடுத்ததாகவும் சொல்றாங்க. ஸோ ஒவ்வொரு வீடுமே வந்துட்டு அரை கிரவுண்ட் பரப்பளவு கொண்டது. இப்போ எல்லா வீடும் பூட்டி இருக்கு, எல்லாருமே வேலைக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து யாருமே இங்கே இல்லை. ஸோ இந்த வீட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நேம் வந்து அவங்க பொறிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மரம் இருக்கிறதுனால தெரியல, அப்படியே கேமரா கொண்டு வந்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே வந்து நேம் வந்து அவங்க போட்டிருக்கிறாங்க, மணிமேகலை நலன்ராஜ். அவங்க வீடு அவங்க பேரில் இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பை வந்து அஜித் குமார் அவர்கள் வந்து செஞ்சுருக்கிறாரு. ஸோ எல்லார் வீடையுமே வந்துட்டு இப்போ உள்ளார வந்தாங்க அப்படின்னா என் வீடு அப்படின்ற ஒரு பெருமை இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அஜித் குமார் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணதாகவும் இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த வீட்டை வந்து அஜித் குமார் எப்படி அவங்க கைக்கு கொடுத்தாரு அப்படின்ற ஒரு விஷயமும் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்தது. என்ன அப்படின்னா அஜித் குமார் நேரடியாக வந்து இந்த வீட்டினுடைய கிரகப்பிரவேசத்துக்கோ இல்லாட்டி இந்த வீட்டினுடைய சாவியை வந்து அவங்க வீட்டு வேலைக்காரர்களுக்கு கொடுக்கறதுக்காகவோ எதுக்காக அவர் வந்துட்டு வரல. அவர் வந்து எல்லாத்தையுமே தன்னுடைய பொண்ணை வச்சு தான் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு அழகான விஷயம் பண்ணியிருக்கிறாரு. தன்னுடைய பொண்ணை வச்சு அவங்க கையால் சாவியை கொண்டு போய் அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்க வச்சாரு. ஸோ அவங்க வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லார் வீட்லேயுமே வந்துட்டு சாவியை கொடுத்து அவங்க தான் இந்த மாதிரி வீட்டை வந்து திறந்து வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பகுதி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இயற்கை எழில் சார்ந்த ஒரு பகுதின்னு சொல்லியிருந்தோம். அதற்கு இணங்க தான் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த வீட்டையும் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. எல்லார் வீட்டுக்கு முன்னாடியும் பார்த்தீங்க அப்படின்னா மரங்கள், செடிகள், அதே மாதிரி பூக்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். வேலை செய்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 12 பேர். அந்த 12 பேரில் வந்துட்டு யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா சமையல்காரர்கள், அவர் வீட்டில் வந்துட்டு வேலை செய்யக்கூடிய தோட்டக்காரர்கள், அதே மாதிரி அவங்க டிரைவர். ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்டவங்களையும் அவர் வந்துட்டு இந்த வீட்டை வந்து எழுதி கொடுத்துருக்காரு. அஜித் குமார் அவருடைய வீடு திருவான்மியூரில் இருக்குது, இவங்களுக்கு கட்டி கொடுத்த வீடு கண்டிகையில் இருக்குது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் அப்படின்றதே இவ்வளோ தூரமாக இருக்குது, எப்படி அவங்க வந்துட்டு
வந்துட்டு போவாங்க, அவங்களுக்கு அது சிரமமாக இருக்காதா, அவங்களுடைய தினசரி வாழ்க்கை இதனால் பாதிக்காதா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எல்லாருக்குமே எழுந்திருக்கும். அதற்கு எங்களுக்கு இங்கே ஒரு பதில் கிடைச்சது என்ன அப்படின்னா, அஜித்குமார் அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வாகனத்தையே வந்துட்டு அவங்க வீட்டில் இருந்து கண்டிகைக்கு அனுப்பி வைப்பாராமா. இங்கே இருந்து அவங்க எல்லாரையுமே வந்து கூட்டிட்டு திருவான்மியூர் அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு திருப்பி அங்கேருந்து அவங்களை இங்கே ட்ராப் பண்ணுற வரைக்கும், அதாவது கண்டிகை டு திருவான்மியூர், திருவான்மியூர் டு கண்டிகை வந்து பிக்கப் அண்ட் ட்ராப் வரைக்குமே வந்துட்டு அவர் ஏற்பாடு பண்ணி கொடுத்ததா எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்பவே ஒரு நல்ல முன்னெடுப்பு. அவங்க எல்லாருக்குமே வீடு கட்டி கொடுத்து அவங்கள வந்துட்டு நல்லபடியாக பார்த்துக்கிட்டு எல்லாருக்குமே எல்லாமும் செஞ்சுருக்கிறாரு அஜித்குமார் அவர்கள். இப்போ இந்த வீட்டில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வீடுகள் பூட்டி இருக்கு. ஏன் அப்படின்னா என்ன காரணம்னா, நிறைய பேர் வேலைக்கு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சிலர் தான் வந்து இங்கே இருக்காங்க. இந்த வீடுகள் இப்போ 12 வீடுகள் இருக்குது அப்படின்னா அதில் 3 வீடுகளில் இருக்கிறவங்க மட்டும்தான் அஜித்குமார் வீட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. மீதி இருக்கவங்க எல்லாருமே வேறு வேறு வேலைக்கு போயிட்டாங்க. பட் ஆனாலுமே வந்துட்டு அஜித்குமார் அவர்கள் அந்த வீட்டை அவங்களுக்காகவே விட்டு வச்சிருக்கிறாரு. இப்போ இந்த 12 வீடுகளில் ஒரே ஒருத்தர் தான் இங்கே இருக்காரு. ஆனாலும் அவர் இங்கே இல்லை. ஸோ அந்த வீடு எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ப்ளூ கலர் ஷீட் போட்ட வீடு. ஸோ அப்படியே கேமரா கொண்டு வந்தீங்கன்னா தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அஜித்குமார் அவர்கள் வந்து இந்த ஏரியாவுக்கு, அதாவது தான் வீட்டில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு சர்ப்ரைஸ் விசிட் கொடுத்துருக்கிறாரு. அந்த விசிட் கொடுக்கும்போது அவர் வந்து நின்று இந்த இடங்களையும் இந்த இயற்கை எழில்களையும் ரசித்த ஒரு மாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இந்த ப்ளூ கலர் ஷீட் போட்ட இந்த வீட்டினுடைய மாடியிலிருந்து தான் அவர் ரசிச்சிருக்கிறாரு. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு இந்த வீட்டு உரிமையாளருக்கும் சரி, அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி ரொம்ப ரொம்ப ஒரு மனம் நெகிழ்ந்த ஒரு நிகழ்வுன்னு தான் சொல்லணும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாத்தையுமே அஜித்குமார் தன்னோட வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கட்டி கொடுத்தது 2012ஆம் ஆண்டில் வந்து கட்டி கொடுத்துருக்கிறாரு. அதாவது மங்காத்தா சக்ஸஸ்க்கு அப்புறமா இந்த வீடுகள் எல்லாத்தையுமே அவர் கட்டி கொடுத்துருக்கிறாரு. ஸோ ஒரு 13 வருஷம் ஆயிடுச்சு. 2025 இப்போ 13 வருஷம் ஆயிடுச்சு. அதனாலேயே என்னவோ நிறைய பேர் வந்து அவர் வீட்டிலேருந்து வேலையை விட்டு நின்னவங்க, அதே மாதிரி அவர் வீட்டிலேருந்து ரொம்ப தூரமாக இருக்குது, வேறு வேலைக்கு போகலாம், இல்லாட்டி தன்னுடைய குழந்தைங்களுக்காக தன்னுடைய குழந்தையினுடைய படிப்பு விஷயமா நிறைய பேர் வந்து இந்த ஏரியாவிலேருந்து வேற ஒரு ஊருக்கு போயிருக்கிறாங்க. ஸோ அதனாலேயே நிறைய வீடுகள் வந்து இங்கே ரெண்டல் ஹவுஸாக மாறி இருக்குது, இந்த ஒரு வீட்டை தவிர. ஸோ அஜித்குமார் அவர்கள் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி அஜித்குமார் அப்படின்னு சொன்னால் நடிகர்னு தெரியும், ரேசர்னு தெரியும், அதே மாதிரி ரசிகர்களையும் மதிக்க தெரிஞ்சவர் அப்படின்னு தெரியும். ஆனால் அஜித்குமார் அப்படின்னா ஒரு நல்ல மனம் படைத்த ஒரு மனிதர் அப்படின்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்குன்றதை நான் நம்புகிறேன். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சங்கர். தேங்க்யூ.